சூப்பர். இது இன்னொரு விஷயம். இப்ப சமீபத்தில சீமான் அவர்கள், தளபதி தளபதின்னு கத்துறது என் காதுல தலைவலி தலைவலி விழுகுதுன்னு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒருத்தர் அதுக்கு பதில் குடுத்திருந்தாரு. அது தலைவலி கிடையாது. எங்களோட தல விதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல ஆக்சுவலா அண்ணனுடைய நிலைப்பாடுகள் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு மாரி இருக்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒண்ணு தோணும், நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளான்னைக்கு ஒண்ணு பேசுவாரு. நாளைக்கே வந்துட்டு அவர் என் தம்பி தான் அப்படின்னு சொன்னாலும் எந்த ஒரு ஆச்சரியப்படுற விஷயமும் இல்ல. நம்ம அத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரோட நிலைப்பாடுகள் ஒரு ஒரு சின்ன சின்ன சந்திப்புகள்ல மாறுது. சில தலைவர்கள பார்த்துட்டு வந்தா மாறுது அப்படின்னும்போது, அவருடைய உள்நோக்கம் வெளிப்படையா எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அவர விமர்சனம் பண்ணி நம்ம அத அவருக்கு கீழ போக வேணாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு 3ஆம் தர சோசியல் மீடியால ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு விமர்சிக்கக்கூடிய சில வார்த்தைகள எடுத்துட்டு வந்து ஒரு தலைவர் மேடையில பேசுறாருன்னா, அவர தலைவராவே நம்ம ஏத்துக்க தேவையில்ல. ஒரு 3ஆம் தர பேச்சாளரா அவர நம்ம பார்த்துட்டு கடந்து போகலாம். விஜய் அண்ணாவும் இதுவரைக்கும் அவர் எந்த ரியாக்டும் பண்ணல. எதிர்வினையும் ஆத்தல. அது தேவையில்ல. ஏன்னா நம்ம ஆட்சியில இருக்கிறவங்கள கேள்வி கேட்டு இன்னைக்கு நல்லாட்சி குடுக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 15 வருஷமா அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, போராடிக்கிட்டு இருக்காருன்னா, வெற்றி பெறதுக்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கல. ஜெயிக்கணும்னு நெனைக்கிறவங்க தான் அந்த ஜெயிக்கிறதுக்கு போறதுக்கான எல்லா வழிகளையும் தேடி போவாங்களே தவிர, இந்த மாரி விமர்சனங்களுக்கு பதில் குடுத்துட்டு இருந்தோம். நம்ம வந்து இலக்க நோக்கி போகணும் அப்டின்னா, விமர்சனங்கள் நோக்கி போனா இலக்க நோக்கி போக முடியாது. கண்டிப்பா. நம்ம அந்த வழிய நோக்கி தான் போகணுமே தவிர, விமர்சனங்கள கடந்து போறது தான் நல்லது. சீமான் அண்ணனுக்கும் இதான் சொல்றேன். அவர் மேல மதிப்பு மரியாதையும் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அவரு வந்து அவர் தரத்த அவரே குறைச்சுக்கினாரு தான் நான் நெனைக்கிறேன். சூப்பர். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பதான் அரசியல் கட்சி தொடங்க போறோம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டோம். அரசியல் கட்சி பேர் வச்சாச்சு. அரசியல் கட்சிக்கு கொடி வந்துருச்சு, சின்னம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு 2 வருடங்கள் தான் ஆகுது தமிழக வெற்றி கழகம். ஏன் எல்லா கட்சியினரும் விஜய் இப்ப ஒரு விஷயம் பேசினா அதுல வந்து தளபதி விஜய் இல்லாம இல்ல. ஒரு வதந்தி வந்ததுன்னா அது தளபதி விஜய் இல்லாம இல்ல. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தளபதி விஜய் இல்லாம இல்ல. என்ன காரணம்? அரசியல் சூழல்ல தளபதி அவர்களே சொன்ன ஒரு விஷயத்த நான் கோட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். 1967, 77 இங்க நடந்த வரலாறு இப்ப திரும்புகிறது அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா ஆட்சியாளர்கள அகற்றிட்டு புதிதாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் 67, 77ல நடந்தது. அதற்கான சாத்தியக்கூறுகள் மக்கள் கிட்ட எழுச்சியா இன்னைக்கு எழுந்திருக்கு. அந்த ஒரு சாத்தியக்கூற அவர் சொல்றாரு. அதற்கு நாம உண்மையா இருக்கணும், டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படின்றத விஜய் அண்ணா குறிப்பிட்டு சொல்றாரு. அது இங்க நடக்கும் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா, மக்கள் நீங்க என்னதான் நரேட்டிவ் செட் பண்ணாலும், நீங்க என்னதான் வந்து இங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீம வச்சு ஒரு சர்வே எடுத்து அத வந்து ப்ரொபகண்டா பண்ணாலும், இல்ல நெகட்டிவான நீங்க இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணணும்னு நெனைச்சாலும், இங்க மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அத வந்து மாற்றவே முடியாது. யாராலயும் மாத்த முடியாது. இது பல வரலாற்று சம்பவங்கள், பல தேர்தல் முடிவுகள் நம்மளுக்கு சொல்லுது. இங்கேயும் அது நடக்கும் அப்படின்றது எல்லா கட்சிகளும் தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இவ்வளோ பதறல்கள், கதறல்கள். கண்டிப்பா இந்த 2026ன்றது மிகப்பெரிய ஒரு மாற்றமா தமிழ்நாட்டு மக்களுக்கே அமைய போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல.